ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி என்னோட வளைகாப்பு லாங் வீடியோ போட்டாச்சு. என்னோட வளைகாப்பு வந்துட்டு டி நகர் சோஷியல் கிளப்பில் தான் நடந்தது. என்னோட வளைகாப்பு வந்துட்டு அம்மா வீட்டு சைடு முழுக்க முழுக்க என்னோட அம்மா வீட்டு சைடு எப்படி பண்ணுவாங்களோ அந்த முறைப்படி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிறையவே ஃபோட்டோ செஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். மாறி எனக்கு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்குன்னு மாறி மாறி எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு முன்னாடி நாளே அந்த வருசத்தட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி வந்து மேக் பண்ணுறது வித்தியாசமாக பார்த்து நிறைய ட்ரை பண்ணோம். வருசத்தட்டு எல்லாமே வந்து மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் என்னைய போய் ஃபஸ்ட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு கப்பலாக சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்தாச்சு. ஆக்சுவலாக என்னோட சாரீ வந்து போத்தீஸில் தான் நான் எடுத்தேன். என்னோட கல்யாணத்துக்கு நான் போத்தீஸில் தான் எடுத்தேன். அது வந்து சில்வர் பார்டரில் வச்சு எடுத்தேன். இந்த தடவை கோல்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோல்டு எடுத்தாச்சு. என்னோட ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக என் ஹஸ்பண்டுக்கு ராம்ராஜில் நான் வேஷ்டி சட்டை வந்து எடுத்தாச்சு. 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. சாரி ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு. ஸோ ஜுவல்லரியும் அழகாக அமையணுங்கிறதுக்காக சென்னை ஜாஸில் போயிட்டு நாங்கள் எடுத்தோம். சூப்பராகவே இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை காப்புன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். வேப்பிலை காப்பை வந்து அம்மா வீட்டு சைடு அண்ட் மாமியார் வீட்டு சைடு 2 பேர் வீட்டு சைடும் போடுவாங்க. அப்புறம் வந்து தங்கத்தில் நாங்கள் காப்பு போடுவோம். ஒரு சிலருக்கு வெளியில் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து வேப்பிலை அண்ட் தங்கம் 2 காப்பு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு வளையல் போட்டு விட்டு அச்சதெல்லாம் தூவி விட்டாங்க. இப்போல்லாம் வந்து 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வளைகாப்பு வைக்கிறாங்க. பட் எங்கள் வீட்டில் 7வது மாதம் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்னோட வளைகாப்பில் ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பூஜை மாதிரி வந்து பண்ணாங்க. 5 இலை போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் வந்து பச்சையில புழியறதுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒத்த படையில் தான் கொண்டு வருவாங்க. அருகம்புல், செம்பருத்தி, துளசி, ஓமவல்லி, கிழுவை, மணத்தக்காளி, வெற்றிலை, இதில் ஏதோ ஒரு 5 இலையை வச்சு பச்சையில் வந்து புழிவாங்க. அதுவுமே ஒத்தப்படையில் வந்து புழிவாங்க. இது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. வந்தவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. உங்களுக்கும் எங்களோட வளைகாப்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தனா சாமிநாதன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.